உலகின் மிக தொன்மை வாய்ந்த மொழிகளுள் ஒன்றுதான் தமிழ் மொழி. இதனை உணர்த்தும் விதமாக உலகின் பல இடங்களில் தமிழ் மொழியின் வடிவத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் பல கிடைத்துள்ளன. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது. ஆகவே தமிழ் மொழியானது சுமார் 2300 ஆண்டுகளுக்கும் முன்பிருந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்று இன்னும் ஏராளமான சிறப்புகளை கொண்டிருப்பதுதான் நம் தமிழ் மொழி. இத்தகைய தமிழ் மொழியை பற்றி ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் தமிழ் மொழி பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். உலகில் சுமார் 72 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தமிழ் மொழியை பேசுகின்றனர். உலகத்தில் தமிழ் பேசும் மக்களில் காலளவு மக்களுக்கு தமிழை படிக்கவோ எழுதவோ தெரியாது. நம் தமிழ் மொழி திராவிட குடும்பத்தை சேர்ந்த ஓர் முதன்மையான மொழியாகும். தமிழ் மொழி தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர் மற்றும் பாண்டிச்சேரிகளில்தான் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இப்பகுதிகளில் தமிழ் மொழியே அரசு அலுவல் மொழியாக உள்ளது. உலகில் 6809 மொழிகள் உள்ளன. அதில் பேசும் மற்றும் எழுதும் மொழிகள் 700 ஆகும். தனி எழுத்துக்களை கொண்ட மொழிகள் 100 ஆகும். அதில் 6 பொது மொழிகள். அவை ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம் மற்றும் தமிழ் ஆகும். ஆனால் அதில் தமிழ், சீன மற்றும் ஹீப்ரு மொழிகள் தான் இன்று வரை பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வருகின்றது. உலகில் மனிதர்களுக்கு தெரிந்த முதல் மொழி தமிழ் என்பதை ஆய்வாளர் அலெக்ஸ் கோலியர் என்பவர் கூறியிருக்கிறார். தமிழ் மொழியானது கிட்டத்தட்ட 22 விதமாக மக்களால் பேசப்பட்டு வருகிறது. உலகிலேயே இடமிருந்து வலமாக எழுதப்படும் மொழிகளில் மிகவும் பழமையானது தமிழ் மட்டும்தான். எப்படி தமிழ் எழுதப்பட்டதோ அதேபோல்தான் இன்றும் பல மொழிகள் இடமிருந்து வலமாக எழுதப்படுகின்றன. இதுவரை இந்தியாவில் கிடைத்த 1,00,000 கல்வெட்டுகளில் 60,000த்திற்கும் அதிகமானவை தமிழிலும் மற்ற மொழிகள் 5% குறைவான கல்வெட்டுகளையும் கொண்டுள்ளன. இதிலிருந்து குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் என்று கூறலாம். தமிழ் மொழியை கற்கும் போது முதலில் நாம் கற்கும் எழுத்து ஆ என்பதாகும். அதேபோல் முதற் சொல் அம்மா என்பதாகும். இதை யாராலும் மறுக்க முடியாது. இச்சொல் தமிழ் கோட்பாட்டை பிரதிபலிக்கிறது. எப்படியெனில் ஆ என்னும் எழுத்து உயிர் எழுத்தையும், இம் என்னும் எழுத்து மெய் எழுத்தையும், மா என்னும் எழுத்து உயிர்மெய் எழுத்தையும் குறிக்கிறது.